மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினமாகத்தான் அமையும். அதாவது சில முக்கியமான காரியங்களை தொடங்குவீங்க. சில நேரங்களில் அப்படி நம்ம தொடங்கக்கூடியதில் பல பேரோட உதவியும் நமக்கு தேவை. அப்போது நீங்கள் உங்களுடைய கூட்டாளிகள் இல்லை அந்த தொழில் தொடங்குவதற்கு சம்பந்தமாக சில பேர்ட்டெல்லாம் பேசக்கூடிய சில வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது அதில் சில சிக்கல்களும் தொடர்ந்தே இருக்கும். அதனால் ரொம்ப ஒரு நயமாக பேசி ஃப்ளெக்சிபிள் ஆட்டிடியூட் சொல்லுவாங்க, வளைந்து ஒடுக்கக்கூடிய ஒரு தன்மையோடு இருந்து காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டும். அது போன்ற ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு தினம். ஆனால் ரொம்ப நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். ஆனால் நிச்சயமான நல்ல பலன்கள் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாமே இருக்கிறதால கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். சில நேரங்களில் நம்ம தவறான ஒரு ஜட்ஜ்மெண்ட் அணுகுமுறை எடுத்துருவோம். அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தினமாகத்தான் இது அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான தினம். உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள்னு சொல்லலாம். உங்களுக்கு தடைக்கற்களாகவோ பிரச்சனைகளாகவோ இருந்த பல விஷயங்களை வேறு இருக்கக்கூடிய ஒரு தினம்னு கூட சொல்லலாம். சிறப்பான ஒரு தடைகளை எல்லாம் நீக்கி வெளியே வருவதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தினம்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றங்களை காண்பிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையிறது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகளும் பிரச்சனைகளும் உண்டு. சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அடித்து தள்ளிட்டு முன்னுக்கு வருவீங்க. சிறப்பான தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களால் உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஒரு அறிவுபூர்வமாகவும் சில நேரங்களில் பொறுமையை எங்கே காக்க வேண்டுமோ அந்த இடத்துல பொறுமையை காத்தும் உங்கள் செயல்பாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல பலனை தரக்கூடிய சிறப்பான தினம். முக்கியமாக இந்த ஸ்பெக்குலேஷன், அதாவது இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இதெல்லாம் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை பெறக்கூடிய அளவில் நீங்கள் உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினமாக இது அமையிறது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். நல்ல தனவரவு, பேச்சில் ஒரு சாதுரியம், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் எல்லாமே நிறைந்து இருக்கக்கூடிய தினமாக அமையிறது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலுமே சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் நம்மையும் மீறி நம்ம சட்டுன்னு கோவப்படுறது, இல்லை சில நேரங்களில் மற்றவர்களை துச்சமாக மதித்து பேசுறது, இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் ஏற்படலாம். நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டியது அவசியம். குறிப்பாக வண்டி வாகனங்களை புதிதாக வாங்க முயற்சிக்கும் பொழுதோ
இல்லை வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுதோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினமாக இது அமையிறது. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனைவியை சந்தோஷப்படுத்தவோ இல்லை குடும்பத்தாருடைய சம்பந்தமாகவோ சில செலவுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். சில நேரங்களில் கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கும். ஆனால் அவையெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருப்பதால் அதை செய்ய வேண்டி வரும். அதை செய்யறதால உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படும். உங்களுக்கும் ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ஒரு தினமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் ஏற்படக்கூடிய செலவுகளை கொஞ்சம் திட்டமிட்டு சரியான முறையில் செய்ய வேண்டியது அவசியம். இல்லைன்னா தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் ரொம்ப முன்னேற்றமான சிறப்பான ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. பூர நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். சில நேரங்களில் உறவே பகை அப்படின்னு மாறிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப அற்புதமாக கையாண்டு முடிப்பீங்க. நல்ல முன்னேற்றமான பலனை தரக்கூடிய தினமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய தினமாக இது அமைஞ்சிருக்கு. குறிப்பாக நீங்கள் நண்பர்களோட கலந்துரையாடுவீங்க. நண்பர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தை நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சாலும் அதற்கு நல்ல உதவி கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமைஞ்சிருக்கு. அதனால் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை வளர்ச்சி பெறுவதற்கான ஒரு நல்ல சூழல்களையும் ஏற்படுத்தி கூடக்கூடிய நல்ல தினமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல பலன்களை ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் தெளிவாக செயல்பட வேண்டும். மனக்குழப்பங்களுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வெட்டு 1 துண்டு 2 என்று உங்களுடைய நடவடிக்கை அமையும். இருந்தாலும் அது வெற்று பாதைக்கே வழிவகுக்கும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினம். தொழிலில் பல அற்புதங்களை சாதிக்கக்கூடிய வகையில் அவங்க செயல்பாடுகள் இருக்கும். சில பேருக்கு பதவி உயர்வு, தன் நிலையில் இருந்து உயர்வு பெறுவதற்கான ஒரு நல்ல செய்திகள், இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய உற்சாகத்தை பெருக்கக்கூடிய அற்புதமான தினமாக இது விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வழிமுறைகள் தென்படுவதால் ஒரு முழு கவனத்தோடு செயல்பட வேண்டும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாகத்தான் இது அமையிறது. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய, உங்கள் நிலையை மாற்றக்கூடிய சிறப்பான தினமாக இது அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். நல்ல பலன்கள் ஏற்படும். ஆனால் அந்த பலன்களை நீங்கள் எதிர்பார்க்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. அதாவது அது தன்னிச்சையாக நிகழும். அதை நோக்கி நீங்கள் ஓடினால் அது உங்களை விட்டு சற்று விலகி செல்லலாம். அதனால் எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் நிதானமாக செயல்படுங்கள். வெற்றி உங்களுக்கு ஏற்படும். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் செயல்படும் பொழுது எதிர்பாராதது உங்களுக்கு கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக இது அமையும். அடுத்து தனுசு ராசி.
தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக இது அமையிறது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டும். சில நேரங்களில் இவரை ரொம்ப நல்லவன் நம்பி நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அது மாதிரியெல்லாம் குருட்டுத்தனமாக நீங்கள் யாரையாவது நம்பினீங்கன்னா அதுக்கு விதி எப்படி பொறுப்பாக முடியும்? அதனால் எந்த ஒரு விஷயத்திலுமே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். சில நேரங்களில் குடும்ப பூசல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பூராட நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரச்சனைகள் கதவை தட்டக்கூடிய நேரம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானமாகவும் பணிவாகவும் நடக்க வேண்டியது அவசியம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினம் இது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான ஒரு கதவுகளை திறக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். நீங்கள் திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்நோக்கி இருக்கிற பட்சத்தில் அதுக்கான ஒரு வாய்ப்புகள், அதற்கான பேச்சுக்கள், தடைப்பட்ட திருமணமாக இருக்கலாம், இல்லை திருமணத்திற்காக பார்த்து கொண்டு இருக்கலாம், எல்லாமே நல்லபடியாக நடக்கிற ஒரு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல சுப நிகழ்வுகளை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும், சுபங்கள் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படும். தெய்வத்தை மனதார தொழும் பொழுது அந்த குழப்பங்கள் நீங்கி நன்மைகள் ஏற்படும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம், நிறைந்த லாபங்களையும் நன்மைகளையும் தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தடைக்கற்களாக சில பேர் இருக்கலாம், பிரச்சனைகளாக சில பேர்கள் இருக்கலாம். அதையெல்லாம் தவிர்த்து உங்களுடைய தனித்தன்மையை உலகுக்கு காட்டக்கூடியதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ரொம்ப நாளாக பணம் வரணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த பணம் நல்லபடியாக வந்து சேரும். சில நேரங்களில் வங்கி கடனில் ஏதாவது வருமா, இப்போ வீடு கட்டுறதுக்கு நீங்கள் இது மாதிரி சில முக்கியமான விஷயங்களுக்கு நீங்கள் வங்கி கடனை எதிர்நோக்கி இருக்கலாம். அந்த மாதிரியான கடன்கள் உங்களுக்கு வந்து சேர்வதற்கான நல்ல செய்திகள் உங்கள் காதுகளை எட்டும். முன்னேற்றமான ஒரு தினம், தடைகளை தகர்க்கக்கூடிய ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் செய்கிற வேலையில் சற்று கவனமாக செயல்பட நன்மைகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமையும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் நெடுநாட்களாக மனசில் இருக்கிற உறுத்தல், ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு கவலை, சில பேருக்கு உடல் சம்பந்தப்பட்ட சில இனம் தெரியாத சில நோய்கள், இது எல்லாத்துக்குமே ஒரு விடுவு காலத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். மனசில் ஒரு சந்தோஷம், ஒரு அமைதி, இதெல்லாம் நிலவக்கூடிய ஒரு தினம். சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இதற்கான விடை என்ன தெரியவில்லை என்று நினைத்திருப்பீர்கள். அதற்கான விடைகளை எல்லாம் தரக்கூடிய தினமாக கூட இது அமையும். முன்னேற்றமான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு உங்களுக்கு உழைப்புக்கு பின் நல்ல வெற்றியுமாங்களே அது மாதிரி கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் நீங்கி மனசில் சந்தோஷங்கள் பொங்கி நன்மைகளை தரக்கூடிய தினமாக அமையும்.